மார்னிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, அனந்தன் காடு அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குங்க. படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்துடைய டைரக்டர் யாருன்னா ஜி.என். கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கா? ஆர்யா நடிச்சிருக்காங்க, ரெஜினா கேசன்ரா நடிச்சிருக்காங்க, சித்திக் நடிச்சிருக்காரு, இந்திரன்ஸ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு, சுனில் சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச அனந்தன் காடு படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ட்ரெய்லராக தான் இந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருந்தது. மக்கள் எல்லாருமே இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஓகே ஒரு இன்டென்ஸான ஒரு த்ரில்லர் படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கை இந்த படம் காப்பாத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்துடைய கதை என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம சுனில் இருக்கார் இல்லையா, அவரை வந்து ஒரு சின்ன பையன் கன் பாயிண்டில் நிற்க வச்சிடறாருங்க. நிற்க வச்சுட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஆர்யாவோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அந்த ஆர்யாவோட ஃபேமிலியை இலங்கை ராணுவம் வந்து கொண்டாடுறாங்க. ஆர்யா மட்டும் எப்படியோ தப்பிச்சிடறாரு. அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படத்துடைய ஃபஸ்ட்டு சீனே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி அவர் தப்பிக்கிறவர் கேரளாவில் ஒரு சின்ன கூலி படம் ஒன்று இருக்குங்க, அவங்க கிட்ட போய் சேர்றாரு. அவர் இருக்கு சேர்றாரு அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ஒரு லாஜிக்கோட தான் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ அப்படி சேர்றவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட் வருது. அதாவது அந்த கூலிப்படைக்கு ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட் வருது. யார் அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, சிஎம்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு இவரை கொல்லணும்னு. சிஎம் எதனால இந்த ஒரு சின்ன டீம் கிட்ட வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, அந்த டீம் வந்து அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சாங்களா இல்லையா, ஆர்யா எதனால போய் அந்த டீமில் சேர்ந்தாரு, ஆர்யாவுக்கு கடைசியாக என்ன நடந்தது இப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த அனந்தன் காடு படத்துடைய முழு கதை அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்க்ரீன் பேவும் பண்ணியிருக்காங்க. படத்தில் எந்த இடத்துலையுமே பெருசாக லேக் அப்படிங்கிறதே இல்லை. டேரெக்டாக நான் வந்து பாசிட்டிவ்குள்ளேயே போயிடுறேன். படத்துடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னன்னா, படத்தில் எங்கேயுமே லேக் இல்லைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த படம் வந்து நகருது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட படம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். ஆனால் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தோல்வி அப்படிங்கிறதே இல்லை. கதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக எழுதியிருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்யா சார். ஆர்யா சாருக்கு பார்த்தீங்கன்னா லிட்டரலாக இந்த படத்தில் சலார் படத்தில் நம்ம பிரபாஸ் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக டயலாக்லாம் எதுவும் இல்லை. வராரு, சண்டை போடுவார், சிம்பிளாக ஒரு நச்சுன்னு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவார், அவ்வளோதான், அடுத்த சீன் போயிடுவார். இந்த மாதிரி தான் அவரோட கேரக்டரே இருந்தது. அண்ட் அதையும் தாண்டி ஆக்ஷன் சீனில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு பெரிய ஒரு மெனக்கெடல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஷட்டிலான கேரக்டர். வருவார், அடித்து தூக்குவார், ஒரு சின்னதாக ஒரு பஞ்ச் ஒன்று சொல்லுவார், மக்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணுவார். அந்த மாதிரியான கேரக்டர் தான் நம்ம ஆர்யா சாருக்கு. அண்ட் அதையும் தாண்டி அதிகமான சீனில் வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சலார் படத்தில் பிரபாஸ் சாருக்கு எவ்வளோ கேரக்டர் இருக்கும், சும்மா ஒரு 4-5 சீனில் தான் வருவார். ஆனால் ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான கேரக்டர் தான் இந்த படத்தில் ஆர்யா சாரும் பண்ணியிருக்காரு. ஒரு நிமிஷம், ஆர்யாக்கே சின்ன கேரக்டர்னா அப்போ யார் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா கதை தான் முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். வர எல்லாருமே முக்கியமான கேரக்டர். அதாவது ஆர்யா வந்து ஒரு லீடு அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி சில முக்கியமான கேரக்டர்லாம் யார் அப்படின்னா, இந்திரன் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, சித்திக் பண்ணியிருக்காரு, தேவ்மோகன் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து ஆர்யாவும் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இந்த கதை வந்து நகருது. ஸோ இவங்களுமே அவங்களுக்கு ஏற்ற முக்கியமான ஒரு சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. நடிப்புலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்யா சாருக்கு மட்டும் முக்கியமான சீன் இல்லை, இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்திரன்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு நல்ல சூப்பரான ஒரு சீன் இருக்குது, சித்திக் சார் அவருக்கு நல்ல ஒரு சீன் இருக்குது, தேவ்மோகன் அவருக்கு ஒரு நல்ல சீன் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்யாவுக்கு வந்து ஆக்ஷன் வைஸாக கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்களே தவிர எல்லாருமே பார்த்தீங்கன்னா கதையோட ஒரு ஹீரோஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா, ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஓகே இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படமே இருக்குது. ஆக்ஷன் வைஸாக அந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய மியூசிக். அஜினிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பேங்கராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திரும்ப நான் சொல்கிறேன், சலார் படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு தீம்லாம் கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி மியூசிக் வந்து இந்த படத்துக்குமே இருக்குது. சாங்ஸ் பெருசாக இந்த படத்துக்கு யூஸ் ஆகலை. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல இருக்குது, பட் எதுவுமே பெருசாக யூஸ் ஆகலை. பட் பேக்ரவுண்ட் மியூசிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு இன்டென்ஸான படத்துக்கு எந்த மாதிரியான மியூசிக் பண்ணுமோ அந்த மியூசிக்கை இந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு பர்ஃபெக்டாக வேலை செஞ்ச நபர்களில் மியூசிக் டைரக்டரும் ஒருத்தர். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபிங்க. யுவா அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இலங்கை ராணுவத்துக்கும் நம்ம தமிழ் ராணுவத்துக்கும் பார்த்தீங்கன்னா சில ஃபைட் சீன்லாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே மேக்கிங் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பிரில்லியண்ட்டாகவே சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் யுவா சார் அவருமே அவரோட ஒர்க்கை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைமேக்ஸுமே இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓகே சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஸ்க்ரீன் பே அண்ட் ஸ்கிரிப்ட் வைஸாக இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, சுனிலோட ஆக்டிங் பற்றி நம்ம பேசி ஆகணும். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி புஷ்பா படத்தில் வந்து ஒரு பயங்கரமான வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். அந்த படத்தை பார்க்கும்போது சுனில் ஒரு மாதிரி ஃபன்னான ஆளாச்சு, அவர் எப்படி இந்த மாதிரியான ஒரு வில்லன் ரோல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஷாக்கிங்காக இருந்தது இல்லையா. கிட்டத்தட்ட அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த படத்தில் வந்து சில ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சில சீன்லாம் பார்க்கும்போது சுனில் என்ன
என்னப்பா இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரியான சில சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த வகையில் சுனில் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு தெரிய வில்லனாக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சில கேரக்டரில் சுனில் கேரக்டருமே கண்டிப்பாக ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்துக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்து நெகட்டிவுமே சொல்கிறேன். படம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெகட்டிவில் என்ன பாயிண்ட் முக்கியமாக தெரியுது அப்படின்னா, படத்தில் லாஜிக் மிஸ்டேக் நிறையவே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து கேட்க தோணுது. என்னதான் படம் வந்து கதையாக நல்லா இருந்தாலுமே, இன்டென்ஸாக ரொம்ப சூப்பராக போனாலுமே, ஃபாஸ்ட்டாக போனாலுமே நிறைய இடத்துல இதெல்லாம் லாஜிக்காக கரெக்டாக இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கேட்க தோணுது. ஸோ அந்த வகையில் லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்தில் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு நல்ல கதையில் எதுக்கு லாஜிக் மிஸ்டேக் இவ்வளோ பண்ணாங்க? ஆக்சுவலாக அந்த டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெனக்கெட்டு வந்து அந்த லாஜிக் மிஸ்டேக்கையுமே தூக்கியிருக்கலாம். ஏதாவது லாஜிக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க ஏன் அதை பண்ணலை அப்படின்னு தெரியல. லாஜிக் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறையவே இருக்குது. அண்ட் அடுத்த நெகட்டிவ் என்ன அப்படின்னா, படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான எந்த டயலாகுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. காரணம் என்னென்னா, அந்த படமே வந்து இலங்கை ராணுவத்தோட பிரச்சனை அண்ட் அதே மாதிரி அகதிகள் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை சொல்கிற படம் தான். அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான டயலாக்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி டயலாக் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஸோ படத்தில் வந்து பாசிட்டிவான டயலாக் இல்லை அப்படின்னாலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறலாம். ஆனால் நிறைய தப்பான டயலாக் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, காக்கி சட்டை போட்டதுனால போலீஸ்லாம் கெத்துன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, குப்பாடுறவங்க கூட அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, அவங்களும் நீங்களும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் இருக்குது. இந்த டயலாக்கை கேட்கும்போதே இது பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்களா நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை இது தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ லிட்டரலாக இந்த மாதிரி தான் நிறைய டயலாக் இருக்குது. ஒரு மேம்போக்காக எழுதியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ராங்காக யோசித்து எழுதுன மாதிரி எந்த டயலாக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஒரு நெகட்டிவ். அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான கேரக்டருக்கு எண்டேல இந்த கேரக்டர் ஒன்று சுற்றிட்டு இருந்தது, அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல கேட்க தோணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் வந்து இந்த படத்துலையுமே இருக்குது. பட் ஓவராலாக கதை வைஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறாங்க, இன்டென்ஸாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறப்போ நிறைய வந்து நமக்கு வந்து சரி ஓகே விட்டுறலாம், இதெல்லாம் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதை எல்லாத்தையுமே தாண்டி கதையில் மிகப்பெரிய ஒரு லூப் ஹோலாக மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய சிஎம் எதுக்கு இந்த சின்ன டீம் கிட்ட வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னா படத்துடைய ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடுது. ஏன் சிஎம் நினச்சா யார் வேணால் கூப்பிட்டு வந்து ஒரு கூலிப்படையாக வைக்கலாமே, இது ஒரு சின்ன டீமாக கேரளாவில் ஒரு 4 பேரை சுற்றிட்டு இருக்காங்க, இவங்ககிட்ட இருக்க இவ்வளோ பெரிய அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் மிஸ்டேக் பெருசாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து மிஸ்டேக்காக பட்டது. பட் ஓவராலாக கதை ஸ்கிரிப்ட் வைஸாக பார்க்கும்போது படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. முக்கியமாக ஆக்ஷன் வைஸாக பார்க்கும்போது ஆக்ஷன் விரும்பிகளுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து லாஜிக்குமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓகே ஆகாது. மற்றபடி குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசாக இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக உள்ளே போகலாம், போயிட்டு நிச்சயமாக பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான படம் இதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றி தெரியல. பட் ஒரு யங்ஸ்டராக நீங்கள் போகிறீங்க, ஜாலியாக போய் படம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த படம் ஓகே ஆகும். எனக்கு வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஒரு ஆக்ஷன் படமாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஓகே ஆகும். லாஜிக் மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் தவிர்த்தலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரிவ்யூ வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அனந்தன் காடு அப்படிங்கிற படத்துக்கு என்னோட ரிவ்யூ. இந்த படத்துக்கு மார்க் எத்தனை அப்படின்னா 10க்கு நான் ஒரு 6 கொடுப்பேன். ஸோ நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.